அனைவருக்கும் வணக்கம். மண்ணுலக உயிரை காக்க மாதுள மேனியா மஞ்சள் உடை உடுத்தி வாசனை மலர்களை திருமேனி முழுவதும் தரிசித்து காட்சி தருகிறாள் சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாங்க. மும்மூர்த்திகளை நோக்கி மாயாசுரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் இந்த தலத்தில் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது இருக்கவும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க மரபு மாறி அம்மனே பக்தர்களுக்காக ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வர 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது. எங்கும் நடக்காத ஒரு அதிசயம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தாங்க நடக்கும். அதாவது இந்த உலக நன்மைக்காக பக்தர்களுக்காக அம்மனே பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கோவிலில் மட்டும்தாங்க நடக்கும். இந்த 28 நாட்களும் திருக்கோவிலில் அம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியம் இதெல்லாம் கிடையாது. துள்ளு மாவு, நீர்மோர், கரும்பு பானகம் அப்படின்னு இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக செய்யப்படும். சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த சமயபுரத்து அம்மனுக்கான சிறப்புகள்லாம் என்ன, குறிப்பாக இந்த பச்சை பட்டினி விரதத்தப்ப இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மிக பெரும் ஆச்சரியங்களை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சமயபுரத்து தாயே போற்றி என்ற வாசகத்தை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கா? அதில் முக்கியமானது எப்போ பாரு கணவன் மனைவி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, சண்டை சச்சரவாக இருக்குது, ஏன் கணவன் மனைவி பிரிந்து இருக்காங்க அப்படின்னலாம் சொல்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்லப்படும். நாம் சமயபுரத்து மாரியம்மன் பற்றிய நிறைய தகவல்களை பார்த்துட்ருக்குங்க. அதில் முக்கியமானது இந்த பூச்சொரிதல் விழா. இந்த பூச்சொரிதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. குறிப்பிட்டு இந்த அம்மன் இந்த மாசி கடைசி ஞாயிறிலிருந்து பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்கும் இப்படி பச்சை பட்டினி விரதம் இருக்க போகிறாங்க. இதற்காக நிறைய விஷயங்கள் இங்கே நடத்தப்பட்டிருக்கு. பூஜைகளோடு அதிகாலையே 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள்ள மீன லக்னத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டுதலோடு தொடங்கி பூச்சொரிதல் விழா தொடர்ந்து நடந்து வருது. யானை மீது பூத்தட்டு வைக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் தேரோடு கூடிய வீதியில் ஊர்வலமாக பூக்களை சாட்டி வழிபாடு செய்திருக்காங்க. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடந்திருக்கு. சரி, முக்கியமாக நம்ம இப்போ அந்த அம்மனை காட்டக்கூடிய தீபாராதனை காட்டக்கூடிய அற்புதமான காட்சியை வீடியோ காட்சியாக பார்த்துட்டு வரலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியில் சமயபுரத்து மாரியம்மன் அந்த கருவறைக்குள்ள சிகப்பு நிற மேனியாக, மாதுளை நிற மேனியாக, அப்படியே ஒரு பெண்ணே அமர்ந்திருப்பது போல அழகான அலங்காரத்தில் கையில் கத்தியோடு அழகாக அமர்ந்திருக்கிறாங்க. இந்த அலங்காரத்தை பார்த்து நம்ம வழிபாடு செய்யவே கோடி புண்ணியம் வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சமயபுரத்து அம்மனுடைய காட்சி இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கும் போதே இப்போ உங்கள் மனசில் என்ன தோன்றுகிறதோ மறக்காமல் இந்த வேண்டுதலை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. சமயபுரத்து தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அம்மன் இப்படி பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த அம்மனுக்காக நம்ம பார்க்கும்போது சமயபுரத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சமயபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் வட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா தொடங்கியிருக்கு. சக்தி தலங்களில் முதன்மையானதாக விளங்கக்கூடிய இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் சிவன், பிரம்மா, விஷ்ணு என 3 மூர்த்திகளால் ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய ஈசான பாகத்தில் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி வடிவம் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டதால் இந்த கோவிலையும் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலினுடைய மூலவரை போன்றே சுதையினால் ஆன சுயம்பு வடிவமாக 27 நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 இயந்திரங்களால் திருமேனி பிரதிஷ்டையில் இந்த தலத்தில் மகா மாரியம்மன் அருள்பாலித்து தனிப்பெரும் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அம்மனுடைய சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவ சர்ப்பங்களாக திருமேனியில் தரித்து
வைத்து அருள்பாலிக்கிறதால அம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக நவக்கிரக தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குறிப்பிட்டு இந்த தலத்து அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தலத்தில் வழிபட்டால் ராகு கேது திசை தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் சொல்லலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளினுடைய அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாள் என்பதை நாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மேலும் தட்சன் யாகத்துக்கு சென்ற தாட்சாயினியை தூக்கி சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடிய போது அம்மனுடைய திருக்கண் பகுதி இப்பகுதியில் விழுந்ததால தான் இந்த தலத்துக்கு கண்ணனூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் புராண காலம் தொட்டே இருந்து சொல்லப்படுது. மிக தொன்மையான உற்சவ அம்மனுடைய திருமேனியில் இன்னைக்கும் 1000 திருக்கண்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இது இந்த திருத்தலத்தினுடைய புராண பெருமையை விளக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தலத்தில் அம்மன் ஆஜான பாகுவாக வீற்றி இருக்கிறது வேற எந்த மாரியம்மன் கோவில்லையும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மாரியம்மன் வடிவங்களில் ஆதிப்பீடம் இந்த சமயபுரத்து மாரியம்மன் தான். எனவே தான் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகா மாரி சிவபதத்தில் மிகப்பெரிய சுயம்பு உருவமாக விக்ரம சிம்மாசனத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு தங்க திருமுடியோடு இந்த குங்கும நிற மேனியால் நெற்றியில் வைரப்பட்டை ஒளிவீச வைர காதணிகள் வைர மூக்குத்தி சூரிய சந்திரனை போல ஜொலி கண்களில் அருள் ஒளி கொடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு அன்னையாக ஆதி முதல் ஆதார சக்தியாக நாடி வருவோருக்கு மட்டும் இல்லாமல் நாடு தழைக்கவும் மண்ணுலக உயிர்களை காக்கவும் இந்த அம்மன் இப்படி பச்சை பட்டினி விரதம் இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக சமயபுரத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா ஒரு முறையாவது சமயபுரம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். முக்கியமாக இந்த விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் வருவாங்க இந்த விழாவுக்கு. அதே போல் இந்த அம்மனை கண்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட நோயும் தீர்ப்பதற்கான ஒரு வழி தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்செறிதல் விழாவை ஒட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் முதல்ல அம்மனுக்கு பூக்கள் சாத்தப்படும். அதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடையில் பூக்களை சுமந்து வந்து வரிசையில் நின்று அம்மனுக்கு சாத்துவாங்க. மல்லிகை, முல்லை, ரோஜா, கனகாமரம் என பல டன் எடை இருக்கக்கூடிய பூக்கள் சமயபுரம் நகரமே இன்று நறுமணம் வீசக்கூடிய ஒரு மலர் சோலையாக காட்சியளிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகையாகாது. அந்த வகையில் ஒரு சிறப்பான திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலினுடைய பூச்சொரிதல் விழா அடுத்த 4 வாரங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நடைபெறும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்னமும் அதிகமாக மாறும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அந்த அளவில் ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இப்படி இந்த உலகை காக்கக்கூடிய அம்மன் இந்த மாதிரி திருவிழா கொண்டாடுறது காலாகாலமாக நடந்துட்டு வருது. முக்கியமாக இந்த அம்மன் இரவு நேரங்களில் காவல் வருவாங்க அப்படின்னும் அதை வந்து நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொலுசு சத்தம் கேட்கக்கூடியதை பலரும் உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படும். அந்த வகையில் இந்த சமயபுரம் அப்படின்னு கேட்டாலே நமக்கு முதல்ல அந்த சிகப்பு நிற மேனி அம்மனை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த வகையில் இந்த அம்மனுக்கு சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஏராளமான பக்தர்களின் முன்னிலையில் இப்படி அம்மன் ஊர்வலமாக எடுத்து வர்றது இந்த விழாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமயபுரம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அதே போல் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அம்மனுடைய கதைகளோ அல்லது வித்தியாசமாக நீங்கள் அம்மனுடைய ஒரு நேர்த்திக்கடனோ வழிபாடுகளோ செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்னதான் நாம் கடவுளுக்கு விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தாலும் கூட அந்த கடவுளே நமக்காக விரதம் இருந்து நமக்கு வந்து அருள்பாலிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக பெரும் தனி சிறப்பு தான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சமயபுரத்து மாரியம்மன் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.